வணக்கம். நமக்கு எண்களின் ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய் விடலாம். ஒரு கேள்வி, அண்ணன் திக்கி திக்கி பேசுறது ஜாதகத்தில் இருக்குமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல திக்கி திக்கி பேசுறது பேசுறது அப்படின்ற பாவகத்துக்கு வாங்களேன். முதல்ல பேச்சு சம்பந்தப்பட்ட பாவகம் லக்னத்தின் ராசியின் 2வது பாவகம். இந்த ராசி லக்னத்தின் 2வது பாவகம் ஒரு மாதிரி வலுவாக இருக்கக்கூடிய நிலையில ஒருவருக்கு பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த வகையிலும் பாதிக்காது. புதனையும் லக்னாதிபதியின் அமைப்புகள்லையும் பார்த்துக்கணும். இதுல ஒரு குழந்தை பிறக்கும் போதே ராகு திசையில பிறக்குது அப்படின்னா நீங்க ஒரு சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா மிகுந்த பாதுகாப்பா இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ராகு தான் ஆட்டிசம் குழந்தைகளை கொடுக்கிறவர். இயல்பாகவே இந்த இந்த சிசேரியனுக்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ராகு சம்பந்தப்பட்ட தசைகள் இருக்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஏன்னா அந்த இடத்துல குழந்தைகளுக்கான அமைப்புகள்ல ராகு தசையில் குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவர்களுடைய படிப்பு கெடும், ப்ரோக்ரஸ் கெடும். இது மாதிரியான அமைப்புகள்லாம் கொஞ்சம் வந்துடும். இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறி நிற்கத்தான் வேணும். ஏன்னா கடவுளே சில விஷயங்களை நிர்ணயம் பண்ணுகிறார் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்ல அதுல ஒருவர் பேசுறத இயல்பாக பேச மாற்றாரு அப்படின்னு வரும்பொழுது லக்னத்தின் 2ஆம் பாவகம் வெகுவாக கெட்டு போயிருக்கும். குறிப்பாக சனி, செவ்வாய், ராகு ஒரு சேர அந்த இடத்தை தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த பாவகம் எங்கெல்லாம் பாவகிரகங்கள் அதிகமாக தாக்குதல் நடத்துதோ அந்த ஜாதகருக்கு அந்த பாவகம் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்றது மட்டும்தான் இங்க ஜோசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அதுதான் இயல்பாக ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் இடத்துல சனி, செவ்வாய், ராகு இருக்கும் பொழுது அந்த பாவகங்கள் தாமதமாக்கப்படுகிறது. 5ஆம் பாவகத்துல சனி, செவ்வாய், ராகு தாக்குதல் இருக்கும் பொழுது ஒருவருக்கு குழந்தை அமைப்புகள் தடை செய்யப்படுகிறது. இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்றோம்ல. இதே மாதிரி லக்னத்தில் தாக்குதல் இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, அவர் தானே சுயமாக செயல்பட முடியாத ஒரு குழந்தையாக இருப்பாரு. வளர்ந்தாலுமே அதே நிலையில இருப்பாரு. சரிங்களா? அப்ப ஒருவர் தானாக சுயமாக செயல்பட முடியாத நிலைன்றதும் அந்த சனி செவ்வாய் சனி ராகு செவ்வாய் தாக்குதல் லக்னாதிபதி வீக்கா இருக்கக்கூடிய நிலையில நிச்சயமா இந்த அமைப்புகள் இருக்கும். இதுல ஒருவர் பேச்சு, சிந்தனை 5ஆம் இடம், பேச்சு, செயல்பாடு லக்னம் அப்படின்ற மாதிரியாக இந்த பாவகங்கள் எல்லாம் கெட்டு இருக்கக்கூடிய நிலையில லக்னாதிபதி மிகுந்த முக்கியங்க. ஏன்னா லக்னாதிபதி தான் ஒரு ஜாதகரை செயல்படுத்தி கொண்டுட்டு போறவர். சரிங்களா? இந்த மாதிரியான அவ்வளோ ப்ரூஃப் இருக்கு. நான் அடிக்கடி சொல்வேன், நான் வெளியில பார்த்த எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரின் ஜாதகம் முதல்ல இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான ஒரு குழந்தை தான். அந்த குழந்தைகிட்ட டெய்லி அந்த அம்மா எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. டெய்லியில பேசுறப்ப இப்ப இந்த மாதிரியான ப்ரோக்ரஸ் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னு சொல்றப்ப நிறைய சந்தோஷம் இருக்குங்க. ஏன்னா இந்த குழந்தைக்கு 1000 கணக்குல பரிகாரம் சொல்லப்பட்டு இருந்துச்சு மலேசியாலேயே. இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு. நான் உங்ககிட்ட சொன்னது, டாக்டர் இந்த விஷயங்கள் நீங்க பண்ணுறது நீங்க ஒரு அம்மா பண்ணுவீங்க. ஆனா என்ன கேட்டா இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய முன்னேற்றம் இருக்கும். நிறைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த 2024 டிசம்பருக்குள்ள உங்களுக்கு நிறைய ப்ரோக்ரஸ் இருக்கும்னு சொன்னப்ப நம்ம சில இது அனுப்புவாங்க, சாம்பிளுங்க பாருங்க எவ்வளவு பேசுறாங்க அப்படி இப்படின்னு. இந்த மாதிரியான அமைப்புகள் அந்த தசை அமைப்பு மாற மாறவும், 2வது லக்னாதிபதியின் இயல்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்திலையும், 3வது ஒரு குழந்தை பேசல அப்படின்னா அப்பா அம்மாக்கு ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ இருக்கும். இதையும் கவனிங்க. எப்பயுமே மலேசியால இப்போ கொஞ்சம் பெருமையா இருக்கு என்ன அப்படின்னா, அஷ்டம சனி ஜென்ம சனி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு நாள் 7.5 சனின்னு பேசிட்டு இருந்தவங்க மத்தியில அஷ்டம சனியை அழுத்தி பேசக்கூடிய விஷயம் ஜோதிட விழிப்புணர்ச்சி வந்துருச்சு அப்படின்றத பரவாயில்ல பெருமையாவே சொல்லிக்கலாம். ஏன்னா அஷ்டம சனி அப்படின்னு பேசுனது நான் தான் முதல்ல இந்த மலேசியால. ஓகேங்களா? அப்ப அஷ்டம சனி ஜென்ம சனி அப்பா அம்மாக்கு இருக்குது அப்படின்னா குழந்தைகளின் நடவடிக்கையில, குழந்தைகளின் ப்ரோக்ரஸ்ல, குழந்தைகளின் படிப்புல, குழந்தைகளின் ரிசல்ட்ல ஒரு மாதிரியான பாதிப்பு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா குழந்தைக்கு நல்லது நடந்தா அம்மா அப்பா நீங்க தானங்க சந்தோஷப்பட போறீங்க. உங்களை விட வேற யார் சந்தோஷப்பட போறா? அந்த சந்தோஷத்திற்கான தடை தான் இந்த அஷ்டம சனி ஜென்ம சனி. அப்ப குழந்தைகள் இன்னும் பேசல, குழந்தைக்கு ஏதோ மாதிரி டாக்டர் சொல்றாங்க, குழந்தைக்கு படிப்பு நல்லா படிக்கிறவங்க திடீர்னு மந்தமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்புல வரும்பொழுது இயல்பாகவே நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது யாரு பார்த்துருந்தீங்கன்னாலும் குழந்தை ஜாதகத்தை விட்டுட்டு பேரண்ட்ஸ் ஜாதகத்தை வாங்கி அதுல சில விஷயத்தை நிரூபிச்சு காட்டியிருப்பேன். இந்த காரணம் இருக்கா, இப்பல இருந்து நீங்க தூங்கலையா, பிள்ளைய நினைச்சு கவலைப்படுறீங்களா, அழுவுறீங்களா, வெளியே சொல்லாம, இதுதாங்க ஜென்மசனி அஷ்டமசனி. அப்ப ஜோதிடம் என்பது அனைத்தையும் அப்படி ஒருங்கிணைச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா. இதுல நீங்க உங்க குழந்தை, உங்க அம்மா, உங்க தம்பி இது எல்லாமும் அந்த ரெக்கார்ட்லயே அப்படி இருப்பாங்க. சரிங்களா? இப்ப புரியுதா? ஒருத்தர் திக்கி திக்கி பேசுறதுக்கு பேச்சு பாவகமான 2ஆம் இடம், அதற்கு காரக புதன், அதுக்கப்புறம் இதனை செயல்படுத்தக்கூடிய லக்னாதிபதி, இதெல்லாம் சரியா இருக்குங்க. என் குழந்தை பேசல, அம்மா அப்பாவுக்கு ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ நடந்துட்டு இருக்கும். துல்லியமா இருக்கும். பாருங்க, நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.